என்னடா 20,000 ரூபாய்க்கு வீடு, நான் வீடு ஃப்ரீயாவே தரேன். இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறவங்க மாசம் ஒரு 7,000 ரூபாய் ஓகே இஎம்ஐ கட்டி வீடு வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். வீடு வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு வீடு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கணும். 0% வட்டியில இவங்களே லோனை கொடுத்துருவாங்க. குழுக்கள் முறையில ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து ஃப்ரீயா கட்டி கொடுக்கும். 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொடுக்கும். ஒரகடம் பக்கத்துல இருக்கு, செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், பாலாஜாபாத் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரா இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி போர் போட்டு கொடுத்துருவோம், தனி செப்டி டேங்க் போட்டு கொடுத்துருவோம். அவங்களுக்கு வீடை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டா தனியா கொடுத்துருவோம். சுத்தியும் வீடு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள நீங்க வருவீங்களே. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலயே 1 கிலோமீட்டர்ல எல்லா வசதிகளும் இருக்கு. ஆமா, புதுசா வீடு வாங்குறவங்களுக்காக கவர்மெண்ட் பிரதம மந்திரி ஸ்கீம்னு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தராங்க. கூட்டு வந்தாரு இந்த ஊரால. ஓகே, அவர் மூலியமா பார்த்த உடனே பிடிச்சிச்சு. 3 சென்ட்ல இடம் வாங்கியிருக்கேன். ஓகே, பாத்துக்கங்க மக்களே, சொன்ன மாதிரியே கோல்டு காயினை கொடுத்துருக்காங்க. இது பெஸ்டா உங்களுக்கு பட்டிருக்கு. ஆமா, அப்போ மக்களே பாத்துக்கோங்க, அண்ணா வந்து பெஸ்டா இருக்கிறனாலதான் இங்க சூஸ் பண்ணிருக்காரு. இப்ப எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இடத்த வாங்க வரலாம் இல்லைங்க? வாங்கலாம், தாராளமா வரலாம். மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வெறும் 20,000 ரூபாய் கையில இருந்தா உங்களுக்கு ஒரு வீடு, உங்களுக்கு ஒரு இடம் அப்படின்ற இடத்த போட்டிருந்தோம். நம்ம செங்கல்பட்டு கிட்ட எஸ்பி கோயில் கிட்ட இடத்துல போட்டிருந்தோம். ஸோ அண்ணனை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தடவை என்னடா 20,000 ரூபாய்க்கு வீடு, நான் வீடு ஃப்ரீயாவே தரேன், ஒரு தங்கமே ஃப்ரீயாவே தரேன் அப்படின்ற மாதிரி இடத்த கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. கோல்டன் இந்தியா ஹவுசிங்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர்ண்ணே. அதாவது போன தடவை வெறும் 20,000 ரூபாய் கட்டினா போதுங்க உங்களுக்கு வீடு, மற்றதெல்லாம் இஎம்ஐ அப்படின்னு சொன்னீங்க. வெறும் 20,000 ரூபாய். 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க, அப்புறம் 2 லட்ச ரூபா கொண்டு, வெறும் 20,000 ரூபா கொடுத்தா இஎம்ஐன்னு சொன்னீங்க. இந்த தடவை அது இருக்கா? அந்த மாதிரி வீடு வாங்குறவங்களும் இருக்காங்க சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஸ்டமருக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறவங்க மாசம் ஒரு 7,000 ரூபாய் ஓகே இஎம்ஐ கட்டி வீடு வாங்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். ஒரு 15 லட்ச ரூபா 1 பிஹெச்கே வீடு வாங்குறவங்களுக்கு 7,000 ரூபாய் மாசம் இஎம்ஐல. ஆமா. ஆனா ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு டீடைல் மட்டும் மக்களுக்கு கொடுத்துருங்க சார். நம்ம வந்து கோல்டன் இந்தியா ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல வில்லியம் பாக்கன்ற இடத்துல நம்ம இப்போ சைட் போட்டிருக்கோம். இங்க வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு பாத்தீங்கன்னா 15 லட்சத்துல இருந்து பண்ணி தரோம். டபுள் பெட்ரூம் வீடு பாத்தீங்கன்னா 20 லட்சத்துல இருந்து பண்ணி தரோம். இது எங்க இருக்கு ஆக்சுவலா நம்ம இடம்? கரெக்ட்டா வில்லிவாக்கத்துல இருந்து. அதான் வில்லியம் பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. ஆமா, ஊருக்குள்ளே இருக்கு. ஃபுல்லாவே இந்த சைடு ஃபுல்லா வீடுகள் இருக்கு. வீடுகள் சரௌண்டிங் வீடுகளுக்கு நடுவுல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட். ஆமா, இங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு சென்னையில ஒரு வாடகை இருக்கிறீங்கனால ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க மினிமம். ஆமா, வாடகை. அதே வாடகை ஒரு 7,000 ரூபாய் ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர்க்காக நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ வீடு வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு வீடு சொந்த வீடு உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி. அது எப்படி அந்த ஆப்ஷன் வருதோ சொல்லுங்க ஃபுல்லா. அப்படி இப்போ வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்து அந்த வாடகையும் கொடுத்துட்டு இங்க வீடு வாங்கி இங்க ஷிஃப்ட் ஆகிறது ஒரு 1 இயருக்கு ரொம்ப ட்ரபிளா இருக்கும். ஓகே, அங்கேயே வாடகையை கொடுத்துக்கிட்டு இங்க வீடு கட்டிட்டு இருக்கும்போது இஎம்ஐ கட்டுறதுக்கும் சிரமமா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம வந்து 7,000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும். அதான் 7,000 ரூபாய் தவிர பேலன்ஸ் என்ன அமௌண்ட் அது வந்து கம்பெனி மூலமா நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ரைட். சோ அதாவது பாத்தீங்கன்னா அதுல ஒரு பார்ட் அமௌண்ட் மட்டும் நீங்க இஎம்ஐ கட்டினா போதும், மத்த எல்லாத்தையுமே இந்த ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு கட்டி தர போறாரு. அண்ணனை பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா புதுசா இருக்கு, நான் கேள்விப்பட்டது இல்லையா. அது சென்னை கிட்ட இப்படி ஒரு விஷயங்களை கொண்டு வரீங்கன்னே புரியல எனக்கு. நம்மளும் வாடகை வீட்டுல இருந்து வந்ததுனால நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு வந்து வீடு வாங்குறதுக்கான பெரிய தடையா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து வாடகை வீட்டுல இருந்து ஐயோ நம்மளால ஒரு சொந்த வீடு போக முடியாதுன்ற ஒரு தயக்கம். சரிங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்ஸ் வேணும், 2 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், இது இருந்தாதான் ஒரு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்ற இது இருக்கு. ஓகே, அதை நம்ம வந்து உடைக்கணும். எல்லாருமே ஒரு வீடு வாங்கணும். கஷ்டப்படுறவங்க ஒரு இந்த 30,000 50,000 வருமானம் இருக்கிறவங்க சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கன்றதுக்காக தான் நம்ம இதை. அது கோல்டன் இந்தியா ஹவுசிங்ல முடியும் இனிமேல். கண்டிப்பா ஏற்கனவே பண்ணிருக்கோம் சார். ஏற்கனவே இங்க ஒரு 300 வீடு கட்டி இருக்கிறது. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதே ஃபுல்லா இருந்துச்சுங்க. இப்ப தனியா இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த புதுசா சைடு போட்டிருக்கோம், பின்னாடி அந்த சைடு டெவலப் பண்றோம். இதனால அவங்களவங்க பட்ஜெட்ல நம்மளால முடிஞ்ச சப்போர்ட். சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு 7,000 ரூபாய் மினிமம் மாசம் கட்டணும். டபுள் பெட்ரூம்னா ஒரு 11,000 ரூபாய் மாசம் கட்டினா போதும். மத்தெல்லாம் நீங்க எவ்வளவு வந்தாலும் மத்த நீங்க கட்டி கொடுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் சார். 1 இயர்க்கான சப்போர்ட். நம்ம வந்துட்டு ஒரு உள்ள வரதுக்கான வாய்ப்புகளை வசதிகளை நம்ம உருவாக்குறீங்க. மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க 1 இயர்க்கு அப்புறம் ஸ்டெபிள் ஆயிட்டீங்கன்னா நீங்களே கட்ட ஆரம்பிச்சிடலாத. லோன்ஸ் அவர் சொல்லிட்டாரு, லோன்ஸ் பிரச்சனையே கிடையாது, நீங்க வாங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும். அதே மாதிரி கையில ஒரு 20,000 ரூபாய் கொண்டு வந்தா போதும். 20,000 ரூபாய் பிளஸ் ரீசேஞ்ச் செலவு தான் முன்னாடி வாங்கியிருந்தோம். அதே அமௌண்ட் தான் சார். அதே அமௌண்ட் 1 லேக்கா ஃபர்ஸ்ட் முன்பணம் கட்டணும். ஓகே, பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க்ல லோன் போட்டு கொடுத்தோம். அதே ரீசேஷன் செலவு அட்வான்ஸோட சேர்த்து ஒரு 1 லட்சம் ரூபாய் முன்பணமா கட்டணும். ஒரு ரீசேஷனோட சேர்த்து அவ்வளவுதான். ஆமா, ரைட்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ இங்க வந்து நான் வந்து சுத்தி முத்தி பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5,000 6,000
4999 இப்படிதான் போட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு தரோம் சார்? நம்ம வந்து முன்னாடி 1200 ரூபாய் பண்ணிட்டு இருந்தோம். 1200 ரூபாய்க்கு. இன்னைக்கு வந்து 1200 ரூபாயில இருந்து 1500 வரைக்கும் இங்க விலை போகுது. கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல 2000 ரூபாங்கண்ணா. நீங்க ஸ்கொயர் ஃபீட் 1000 சார் இடத்துக்கு அதான் இல்ல, நான் கட்டுறதே 2000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே இவர் 1200 ரூபாய் சொல்றீங்க இந்த இடத்துல. ஆமா, இடம் வந்து பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் சதுரடி கொடுத்துட்டு இருக்கோம். 1200 ரூபாயில இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் இடம் வாங்குறாங்க, சிபில் இருக்கு, என்னால லோன் கட்ட முடியாது அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்பெனி லோன் பண்றோம். நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றோம். நீங்களே லோன் போட்டு கொடுத்துறீங்க. ஒரு 1/4 கிரவுண்டோட விலை வந்து இந்த 7,20,000 வருது. ஒரு 3,60,000 கட்டிட்டாங்கன்னா நான் உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மாசம் இஎம்ஐ கட்டலாம். ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி அவங்களால எவ்வளவு முடியுமோ 3 இயர்ஸ் நாங்க டைம் தரோம். ஓகே, 3 இயர்ஸ்க்குள்ள கட்டி அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஒரு 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 1/4 கிரவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா வருதுன்னா ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் 0% வட்டியில இவங்களே லோனை கொடுத்துருவாங்க. நீங்க 3 வருஷத்துலன்றதே இல்ல, 0% இல்ல, நோ வட்டி, வட்டியே இல்ல, மிச்சதை அவங்க கட்டிக்கலாம். நீங்க ஆமாங்க, நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. ஆனா நான் இந்த இடத்துல வரும்போதே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு பயங்கரமா போட்டிருந்தீங்க. என்னது? இப்போ நம்மகிட்ட வந்து வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, அந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில ஒருத்தருக்கு வந்து ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து ஃப்ரீயா கட்டி கொடுக்குறோம். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி கொடுத்து பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வீடே கொடுக்குறீங்களா? சார், ஒருத்தருக்கு நம்மளால ஒருத்தர் ஒரு சொந்த வீடு கிடைக்குதுன்னா அதுக்காக நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீடு குலுக்கல்ல தரீங்க. ஓகே சார், பொண்ணுங்க 100 பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். 100 கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம். 100 கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஓகேண்ணா, வீடு அப்புறம் என்ன கொடுக்குறீங்க? ஒரு 10 கிராம் வரைக்கும் கோல்டு கொடுக்குறோம். சிலர் வரல வந்து பாத்தீங்கன்னா லோன் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்ககிட்ட கையில பணம் இருக்கும். ஓகே, அவங்க வந்து பணத்தை கட்டி அவங்க முழு பணத்தை கட்டி வாங்குறவங்களுக்கு 10 கிராம் வரைக்கும் தங்கமும் ஃப்ரீயா. இடத்த வந்து புக் பண்ணி ரெடி கேஷ் கொடுக்குறவங்களுக்கு 10 கோல்டு கொடுக்குறீங்க. அது இல்லாமல் புக் பண்ற எல்லாத்துக்குமே நிச்சய பரிசு இருக்கு. ஆமா சார். என்ன மாதிரி சும்மா அப்படி சொல்லுங்களேன், 1 2 எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது. இல்ல சார், சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். நம்ம இதுதான் கொடுக்குறோம் அது கொடுக்குறோம்ன்ற இல்ல. ஓகே, அவங்களுக்கு கோல்டு கிடைக்கலாம், வீடு கிடைக்கலாம். அவங்களோட இதுதான், அதாவது அவங்களோட முயற்சி தக்கன எங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல வீடு தரேன்ட்டீங்க. அது 7,000 ரூபாய் கட்டினா போதும், மத்த இதெல்லாம் நாங்க இஎம்ஐ நாங்க 1 வருஷத்துக்கு கொடுத்துருவோம்ட்டீங்க. ஆமா, குழுக்கல்ல தங்கம் வீடெல்லாம் கொடுக்குறேன்ட்டீங்கன்னா இதெல்லாம் ஓகேண்ணா. இங்க நமக்கு தண்ணி வசதி, கரண்ட் வசதியில பண்ண சார் உள்ளவே லைன் எல்லாமே இபி எல்லாமே இருக்கு. தனி போர் போட்டு கொடுத்துரும். இப்போ ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு தனி போர், தனி மோட்டர் எல்லாமே. இப்போ நீங்க சொல்ற அந்த வீட்டு அந்த லட்சத்திலேயே தனி போரையும் போட்டு கொடுத்துருங்க. ஆமா சார், தனி போர் தான். தனித்தனி வீடு தான் சார் கட்டி கொடுக்குறோம். தனித்தனியா வீடுகள் கட்டி கொடுக்குறோம். இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி போர் போட்டு கொடுத்துருவோம், தனி செப்டி டேங்க் போட்டு கொடுத்துருவோம். அவங்களுக்கு வீடை பொறுத்தவரைக்கும் இண்டிபெண்டா தனியா கொடுத்துருவோம். இப்போ நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு சொன்னீங்கல்ல, ஆமா, இதுல தண்ணி நீங்களே போர் போட்டு கொடுத்துறீங்க, செப்டி டேங்க் கட்டி கொடுத்துறீங்க, சம்ப் இதெல்லாம் பண்ணி கொடுத்துறீங்க. எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி விடுவோம். 15 லட்சம், ஒரு 15 லட்சம் 16 லட்சம் பட்ஜெட்லயே அந்த ஆப்ஷன் எல்லாமே சேர்த்து. சரி, எனக்கு ஒரு 1 BHK வீடு வேணும். எவ்வளவு பண்ணி தரீங்க ஒரு டோட்டலா ஓவராலா? சிங்கிள் பெட்ரூம்னா 15 லட்சத்திலே நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 2 BHK 2 பெட்ரூம் பாத்தீங்கன்னா வந்து 20 லட்சம் 21 லட்சம் பட்ஜெட், 21 லட்சத்திலே பண்ணி கொடுத்தலாம். இது எல்லாமே அவர் சொல்றது கிரையத்தோட சேர்த்தே இவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. ஆமா சார், இடமும் வீடு சேர்த்து தான் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது இப்போ நீங்க லோனு அப்படின்னு நீங்க ஒன்று பண்ணி தரதா சொன்னீங்கன்னா இதுக்கு ஏதாவது ப்ரொஃபைல் தேவைப்படுமா உங்களுக்கு? சார், இப்போ வந்துட்டு ஒரு வீடு வாங்குறாங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 15 லட்சம் வீடு பிளஸ் கிரே செலவு இதோட சேர்த்து தான் நான் 16 லட்சம் சொல்றேன். சரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கணும். ஒரு வீடு வாங்குறவங்கன்னா அவங்களுக்கு வந்து 30,000க்கு மேல மாச இன்கம் இருந்தா தான் இப்போ பேங்க்ல லோன் மூலமா பண்ணி தராங்க. ஓகே, அதுக்கான இன்கம் ப்ரூஃப் டீடைல்ஸ் மட்டும் நீங்க கொடுக்கணும். சிபில் இல்லாம இருந்தா ரொம்ப பெஸ்ட். சிபில் இருந்தா லோன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுவும் நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு நாங்க என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இல்லைனா இப்போ பேங்க் லோன் ஓகே, நீங்க ஒரு 0% அதுக்கெல்லாம் எந்த இதுவுமே தேவையில்லை சார். வயசு லிமிட் இல்ல. ஓகே, சரிங்களா? சிபில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஆமா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. நீங்க உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப்ன்றது எதுவுமே தேவையில்லை. எங்கிட்ட லோன் பண்றதுக்கு நம்ம கிட்ட இப்ப வாங்குறாங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வீடு வாங்கலாம், வீடோ இடமோ வாங்கலாம். இல்ல நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1 lakh டவுன்லோட் பண்ணிட்டு பேலன்ஸ் மாசம் இஎம்ஐ 7,000 11,000 அந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன்ல வாங்கலாம். ஓகே, ரெண்டு. இப்போ வந்துட்டு இடமா வாங்குறாங்கன்னா ஒரு 50% கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு 50% இஎம்ஐல கட்டி வாங்குறதுக்கு, அதாவது 0% வட்டியில சொன்னீங்களே, நோ இன்ட்ரெஸ்ட், வட்டி இல்லாத கடன்ல நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல என்னால அவ்வளவு பணம் கட்ட முடியாதுங்க, என்னால நாங்க ஒரு 20,000 50,000 1 லட்சம் தான் இருக்கு, நாங்க வந்து மாசம் கட்டிட்டு வரோம், அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாதி அமௌண்ட் வந்தோன்னா எனக்கு கிரைம் பண்ணி கொடுங்கன்னா அப்படி கூட நாங்க பண்ணி தரோம். அப்படி பண்ணி தரோம். ஆமா, 3 வருஷத்துக்கு நாங்க வந்து நோ இன்ட்ரெஸ்ட். ஓகே, 3 வருஷம் நாங்க டைம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த 3 வருஷத்துல இன்னைக்கு 1,200 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு வாங்குற சொத்து 3 வருஷத்துல வந்து இது 2,000 ரூபாய் ஆயிடுங்க. கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு வீடுகள்லாம் நிறைய வருது. நிறைய பேர் வீடு கிட்ட இப்போதைக்கு ஒரு நிறைய வீடுகள் 100 வீடுகள் கிட்ட புக் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப அவங்க நம்ம பேசவே ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பாங்க. ஃபுல்லா வீடு சுத்தி, அதாவது இவர் சொன்னோன்னே ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குன்னு நினைச்சு மாட்டாங்க. சுத்தியும் வீடு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள நீங்க வருவீங்களே. வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன பிளஸ்னா இந்த இடம் இல்லாமல் இன்னும் நிறைய லேஅவுட்ஸ். அது என்ன லேஅவுட்ஸ் டெவலப் பண்றோம். அது என்ன காட்டுங்க. அப்படி பின்னாடி பாத்தீங்கன்னா வீடுகள் அங்க வந்து பிளாட் போட்டுட்டு இருக்கோம், புதுசாட்டு போட்டுட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடி சைடுல அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, சூப்பர்.
எல்லாமே வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ் தான் பண்ணி தரோம். ஆனா அதை கேட்கலான்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ரூவ்டு பிளாட்ஸ்ங்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எல்லா சப்போர்ட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துறீங்க. ஆமா. சோ கரண்ட் இருக்கு, தண்ணி இருக்கு, இடம் இருக்கு, போர் போட்டு தரீங்களா சொல்லிட்டீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படின்னா நம்ம கிட்ட? சரி, எல்லாம் பக்கத்துல தான் சார் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், ஏடிஎம், மெடிக்கல், ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே பக்கத்துலயே 1 கிலோமீட்டர்ல எல்லா வசதிகளும் இருக்கு சார். ஆமா, ஸ்கூல் பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போச்சு. நீங்க உள்ளே வந்துட்டு. ஆமா, உள்ளே சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கூட எல்கேஜி டு 8th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. இங்கே இங்கிலீஷ் மீடியம், ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கு. எல்லா வசதியுமே இருக்கு சார். ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு சார். ஃபுல்லா வீடுகள், இவ்வளவு வீடுகள் வந்துருச்சு சார். லாஸ்ட் டைம் பண்ணும்போது கூட நிறைய பார்த்தோன்னா இந்த தடவை இன்னும் அமோகமான வீடுகள் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு நான் கொடுக்க போறீங்க? இப்போதைக்கு இந்த மந்த் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மந்த்துக்குள்ள வாங்குறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ண்ணா. ஓகேண்ணா, வேற லெவல். ஓகேண்ணா, இப்போ நீங்க ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வீடுன்னு சொல்றீங்களே, ஆமா, 21 லட்ச ரூபாய்க்கு வீடுன்றீங்களா? 1 BHK 2 BHK அது எனக்கு காட்ட முடியுமா உங்களுக்கு? சும்மா இப்போ நீங்க பேச ஒரு மாடல் காட்டிக்கலாமா? இப்போ வேணா பாருங்க சார். உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு மாடல் காட்டுறோம். ஓகே, ஏற்கனவே இருக்கிறது. அது இல்லாம டபுள் பெட்ரூம் வீடு வேணாலும் மாடல் காட்டுறோம். பாருங்க, நம்மள கட்டி கொடுத்துரும். கட்டின வீடை நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். ஆமா சார். ஓகே, பாருங்க. ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ அது ஃபுல்லா காட்டுவாரு. நம்ம அதுக்கப்புறம் இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடு ஃபுல்லா காமிச்சலாம் அவங்களுக்கு. ஆமா சார். ஓகே, ஸோ வீடு வாங்குறதுக்கு அவங்க கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். இல்லைன்னா பாதி பணத்தை கொடுத்து பாதி இஎம்ஐயா கட்டி இது பண்ணிக்கலாங்க. ஆமா சார். நம்ம வந்து சென்னையில ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் வாடகை வீட்டுல தான் சார் இருக்கணும். ஓகே, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு ஹவுஸ் ஓனருக்கு தொல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போகும். அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைனா அடுத்த வீட்டுக்கு போகும். மாறிக்கிட்டே இருக்கும். நமக்குன்னு ஒரு நிரந்தர முகவரி வேணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முடியும் சார். அது வந்து கஷ்டங்கிறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் தூரம், அவ்வளவுதான் விஷயம். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வரதுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகலாம். ஆனா இன்னைக்கு தூரம்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு இதை விட தூரத்துல தான் போயிட்டு வீடு வாங்க வேண்டிய அவசியம் வரும். ஓகே, இதுவே கிட்டத்தட்ட நியர் தான். எல்லாமே நேர்ல இருக்கு இந்த இடத்துல. ஆமா, இதை யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, முதல்ல நம்ம வரும்போது வந்து நமக்கு ஒரு அதாவது சொல்றது பார்க்க தான் பிடிக்கும்ன்ற மாதிரி முதல்ல வந்து பழகும் போது முதல்ல கொஞ்சம் தூரமா தெரியும். ஜஸ்ட் ஒரு 1 மந்த்ல நம்ம இடமாயிடும் சார். நம்ம வீடு, நம்ம இதுக்கு நமக்கு வசதிகள் எல்லாமே இங்க பழகிடும். நம்ம வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா சுத்தி நமக்கு நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. மஹிந்திரா வெல் சிட்டி நியர்பை தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஒரகடம் பக்கத்துல இருக்கு. செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், வாலாஜாபாத் எல்லாத்துக்குமே ஒரு சென்டரா இருக்கு. சென்ட்ரல்ல இருக்கு. அதனால நல்ல டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு, பஸ் வசதி இருக்கு, ட்ரெயின் வசதி இருக்கு. அதனால எல்லா வசதியுமே இருக்கு. நமக்கு வந்து இன்னைக்கு தூரம் பார்க்காம வந்து நீங்க ஒரு வீடு வாங்கினீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு கோடீஸ்வரரா இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சில லட்சங்கள்ல நம்ம ஒரு வீடு வாங்குறோம். நீங்க வந்து இதை ஒரு 5-10 வருஷத்துல இதோட மதிப்பு பல கோடியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா 1300 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா ஒரு 4 வருஷத்துல கண்டிப்பா 2000 ரூபாய் நிக்கும். 2000-3000 நிக்காது. கண்டிப்பா ஒரு 5-10 வருஷத்துல 5000 ரூபாய் ஆயிடும் சார். ஆயிரம். ஆமா சார். இடம் இல்ல சார். இன்னைக்கு செங்கல்பட்டு வரைக்கும் இடம் கிடையாது. டெவலப் ஆகிட்டே இருக்கு. நம்ம வாடகையில இருக்கு. வாடகை கொடுத்துட்டு சிட்டில இருந்து அந்த பொல்யூஷன்ல ரொம்ப சிரமத்துல இருக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான இடத்துல நல்ல ஒரு வீடுகளுக்கு நடுவுல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சிஜன் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சுத்தியும் மரங்கள், செடி கொடிகள் தான் இருக்கு. சூப்பரா இருக்கும் சார். நல்லா இருக்கும். எங்களுக்கே ஃபர்ஸ்ட் வீடு வாங்கினவங்க வந்து கொஞ்சம் வரும்போது சிரமப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நாங்க அன்னைக்கு பண்ணும்போது ஒரு 10 லட்சத்துக்கு கட்டி கொடுத்த வீடு இன்னைக்கு ஒரு 17 லட்சம் 18 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு ஒரு 5 இயர்ஸ்ல. ஓகே. ஸோ எல்லாருமே அவங்களோட வேல்யூங்கிறது டெவலப் ஆயிருக்கு. அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. சொந்தமா ஒரு வீடு. இது இல்லாம மானியம் ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் கிடைக்குது. அதுவுமே கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கிடைக்குது. ஒரு புதுசா வீடு வாங்குறவங்களுக்காக கவர்மெண்ட் பிரதம மந்திரி ஸ்கீம்னு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி தராங்க. அதனால 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வந்து மானியம் கிடைக்குது. ஸோ இது அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கேயே கொடுத்தாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ளே வந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சின்ன முதலீடாக இருக்கும். ஆனால் நம்ம வீடு சொந்த வீடு. கண்டிப்பாக. சரிங்களா? ஒரு குருவி கூட கூடு இருக்கு. ஒரு சிலந்தி கூட ஒரு கூடு தனியாக கட்டிக்குது. சரிங்களா? நம்ம நினைச்சாதான் இதுல வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு வர முடியும். ஒரு ஸ்டெப் நாங்க சப்போர்ட் பண்றோம். அவ்வளவுதான். எங்களை போல சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல லட்சம் பேர் இருக்காங்க பில்டர்ஸ். கண்டிப்பா. சரிங்களா? பில்டர்ஸே லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஏரியா ஃபுல்லா எங்க எல்லாம் அந்த அளவுக்கு சென்னை டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. எங்களால முடிஞ்சது அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, சரிங்களா, இது பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து உதவி பண்றோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட உதவி தான். இது வந்து லாப நோக்கம் அதெல்லாம் இல்லை. இது உதவி தான் உண்மையாலுமே. அண்ணன் அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா வருவாங்கண்ணே. மிஸ்டர் கேமராமேன் கண்டிப்பா பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு
அட்ஜஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தருவோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒரு சென்னையில் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றது தான் எங்களோட கனவு, லட்சியம். அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு உழைச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்களுக்கு வீடு கொடுக்கணும், வீடை உருவாக்கி கொடுக்கணும், அவங்க ஒரு சொந்த வீட்டில் இருக்குன்றதுக்காக நாங்கள் என்றைக்குமே துணை இருப்போம் சார். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ மக்களை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த 1 BHK 2 BHK பாட்டு வந்துடலாம். நன்றி, நாங்கள் போய் பாட்டு வந்துடுறோம். ஓகே சார். அண்ணன் சொன்ன அந்த 1 BHK வீடு பாருங்க, உள்ள குடியிருக்காங்க, வெளியே உள்ள அப்படியே வெளியிலேருந்தே காமிச்சிக்கலாம். 2 BHK வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க 1 BHK சைஸோட ஃபுல்லாக காட்டிடுறேன் பாருங்க. ஸோ இதுலேயே போரு, செப்டிக் டேங்க்கு, சம்பு உங்களுக்கு எல்லாமே வந்துடுது இதில். ஸோ இங்கே பாருங்க பின்னாடி வரைக்கும் விண்டோ எல்லாமே வந்துடுது. எஸ், திறந்துருக்கு, வாங்க போகலாம். 1 BHK வீடு, குட்டி ஹாலு. ஓ இங்கே பாருங்க ஷோகேஸ் இந்த இடத்துல வந்துடுது. இது பாத்ரூம் நினைக்கிறேன். ஓகே, இது பாத்ரூமு. உங்களுக்கு இங்கேயே ஒரு குட்டி பெட்ரூமு, இங்கே கிச்சன் நீட்டமாக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு 2 கதவு வேணும்பாங்க இல்லைங்க. பாருங்க, அந்த சைடு போனால் கதவு அந்த சைடு போட்டு வெளியே வந்துடலாம். வென்டிலேஷனுக்கு ஒரு இது சூப்பர். ஆக்சுவலாக இதுதான் அந்த 1 BHK ஹவுஸு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொட்டை மாடிக்கு போகிற வழி இது. ஏங்க 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த 1 BHK ஹவுஸு ஒர்த்தா இல்லையா நீங்களே சொல்லிடுங்க. 2 BHK ஒர்க் போயிட்டுருக்கு. இல்லை உள்ளே போய் காட்டிடுறேன் பாருங்க. அப்படியே உள்ளே போகலாமா? ஸோ உங்களுக்கு ஸ்டெப்பிங் வந்துருக்கு பாருங்க. ஹால். இது பெட்ரூம் 10க்கு 10ல் லாஃப்டெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. படி பார்த்தீங்கன்னா செம்மையான சீனரிஸ் இருக்குது. நான் சொன்னேன் அந்த 1 BHK இங்கே இருக்குது பாருங்கள். ரைட்டு, கிச்சனை காட்டுறாங்க. ஒரு பெட்ரூம்குள்ளே வந்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு நல்ல இயற்கை காட்சிகள் நிறையா இருக்கும். ஸோ இதான் 2 BHK ஹவுஸு. சூப்பரில் 20 lakhsக்கு நம்ம நேரம் நினைக்கிறேன். கரெக்டாக ஒருத்தர் புக் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணே, இப்போ நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? என்ன வேற ஒருத்தர் கூட்டு வந்தாரு இந்த ஊர் ஆளு. ஓகே, அவர் மூலியமா பார்த்த உடனே பிடிச்சிச்சு. 3 சென்ட்ல இடம் வாங்கியிருக்கேன். அது கிஃப்டா ஸ்பாட் புக்கிங் பண்ணதால சார் எனக்கு கோல்டு காயின் கிஃப்டா. அதை காமிச்சிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடலாம் என்ன இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம். ஓகே, பார்த்துக்கோங்க மக்களே, சொன்ன மாதிரியே கோல்டு காயினை கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ இடம் வாங்கினது கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னதை அப்படியே கரெக்டாக உங்களுக்கு நிறைவேற்றிட்டா சார். ஓகே, சூப்பர். இதுக்கப்புறம் என்ன பிளான்? வீடு கட்டுற மாதிரி பிளான்? இதுக்கப்புறம் இன்னும் 2 இடம் 3 இடம் எக்ஸ்ட்ரா வாங்க மாதிரி பிளான் ஆனதுல வீடு கட்டுற மாதிரி பிளான் இருக்கு. வீடு கட்டுற மாதிரி பிளான் தான். அது இவங்க கிட்டே தான் கட்டுங்களா? ஆமா சார். சூப்பர்ண்ணா. சரி, எப்படி இப்போ வந்து நிறைய மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, எதனால இங்கே வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சிங்கப்பூருக்கு நியர்பை இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட இருக்கு. அதனால ஒரு சில காரணத்தினால நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். ஓகே. சரி, இப்போ நீங்க வாங்கிருக்கீங்கன்னா நாங்க வாங்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா கோயம்புத்தூருங்க, எங்க மக்கள் கோயம்புத்தூர்ல பாத்துட்டு இருக்காங்க. நாங்க வாங்கலாமா? இங்க வந்தா கிட்ட பணம் இருந்துச்சுன்னா வாங்கி போடுங்க, ஃபியூச்சர்ல ஒரு வேல்யூ வரும். ஓகே, இப்போ நீங்க கம்மி பிரைஸ்ல தான் வாங்கிருக்கீங்க. சுத்தி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பார்த்தேன். ஒரு 20 இடம் காட்டினாங்க. ஓகே, எனக்கு பெஸ்டா பிடிச்சது நான் பார்த்து வாங்கிருக்கேன். அது இது பெஸ்டா உங்களுக்கு பட்டிருக்கு. ஆமா. அப்போ மக்களே பாத்துக்கோங்க, அண்ணன் வந்து பெஸ்டா இருக்கறனால தான் இங்க சூஸ் பண்ணிருக்காரு. இப்போ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இடத்த வாங்க வரலாம் இல்லீங்க? வாங்கலாம், தாராளமா வரலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ புது லேஅவுட் கூட்டு வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி வீடெல்லாம் இங்கே இப்போ வந்ததுங்களா? எல்லாமே சார் இதான் நம்ம சைட்டு. நம்ம இப்போ முன்னாடி பார்த்தீங்களா அந்த சைட்டு இதுதான். நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு 5 ஏக்கர்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 5 ஏக்கர்ல இது ஃபுல்லாக டெவலப் பண்ணிருக்காங்க. ஆமாம். இதுக்கப்புறம் வரப்போகுது இது. ஆமாம் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸ் இருக்கு சார். ஆமாம். கஸ்டமருக்கு தக்கன அவங்களுக்கு அவங்களோட பட்ஜெட் தக்கன இங்கேயே நம்ம வீடுகள் கட்ட போகிறோம். சூப்பர். இங்கேயும் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஆமா சார். இங்கேயும் வீடுகள் கட்டி அது முடிச்சாச்சு. இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள இன்னொன்று. ஆமா சார். இன்னும் வருங்களா இந்த இடத்துல? இன்னும் இப்போ டோட்டலா வந்து இங்க வந்து ஒரு 35 ஏக்கர்ஸ் 35 ஏக்கர் இங்க டெவலப் பண்ணிருக்கோம் சார். 35 ஏக்கர். ஆமா, 35 ஏக்கர் டெவலப் ஆயிருக்கு. ஒரு 300 வீடுகள்கிட்ட இங்க வந்துருச்சு.
என்ன அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கு சார். நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும் சார். நம்ம கண்டிப்பா. ஸோ அவங்க இப்போ வாங்குறது இப்போ ஒரு நல்ல ஒரு தருணம்னு நினைக்கிறாங்க எடுக்கிறது. கண்டிப்பா சார், நல்ல தருணம். இன்னைக்கு வாங்குற விலை வந்து ஃபியூச்சர்ல வந்து பல மடங்கா உயரும் சார். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, அந்த மாதிரி எல்லாமே தார் ரோடு எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார். 30 அடி 40 அடியில. ஆமா, இந்த சைடு ஃபுல்லா 30 அடியானா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு. ஓகே. அந்த ரோடு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு. 40 ஃபீட். ஆமா, நமக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் வாங்கிக்கலாம் சார். ப்ராடான ரோடு இது ஆக்சுவலா. ஆமா சார், ப்ராடான ரோடு. நல்ல கம்யூனிட்டியா சூப்பரா டெவலப் பண்றோம் சார். ஓகே. ஆமா, அவங்க பட்ஜெட் தக்கனவும் பண்ணி கொடுக்குறோம். அருமையான ஒரு சைட்டை டெவலப் பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர்.